வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு பிளான் தான் போயிட்டு இருக்கு. என்ன பிளான் பாத்தீங்கன்னா, கோவா கேங் வந்து பயங்கரமா என்னடா கோவா கேங் பிளானுக்குள்ள எல்லாம் இறங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் என் மக்கள் மனசுல வந்து அதிகமான ஒரு லைவ் பாக்குறவங்க அந்த ஒரு கமெண்ட்ஸ்ல சாட்ஸ்ல லைவ் சாட்ஸ்ல வந்து அப்படி கதறாங்க. என்னமா பிளான் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கதற ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு இத்தனை வாரம் வந்து நம்ம அசால்ட்டா விளையாண்டுட்டு எதுவுமே வந்து நம்ம ஒரு இதே பண்ணாம நம்ம ஒரு எப்படின்னா ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நம்மளுக்கு தோணுது. என்ன பாத்தீங்கன்னா இப்ப வர வாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது அந்த ஒரு இதை நினைச்சு ஜாக்லின் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர வாரங்கள் வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையான ஒரு பெரிய பிளான் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா ஒரு பிளானோட தான் இறங்க போறாங்க அப்படிங்கிறது இப்பயே தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மஞ்சரி பத்தி பேசியிருக்காங்க. மஞ்சரி வந்து ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அது மாதிரி வந்து அடுத்த வீக் நம்ம யாரையாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டா வந்து எவிக்ஷன் ஆயிட்டானா என்ன பண்ணுவான், எவிக்ஷன் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து சொல்றாங்க. ஃப்ரீ பாஸ் அப்புறம் வேஸ்ட் தானே உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரீசன் வந்து சொல்றாங்க. சொல்லும் போது வந்து ஜெஃப்ரி வந்து எப்படி எவிக்ஷன் ஆவாங்க, ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க எப்படி எவிக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நம்ம ரயன் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன ரிப்ளைன்னு பாத்தீங்கன்னா வந்து மக்கள் மனசுல வந்து ரொம்ப வந்துட்டு அவங்க இரிட்டேட்டிங் பண்ணது, ரொம்ப வந்துட்டு டாஸ்க் அந்த ஒரு டிவில் டாஸ்க்ல வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படின்னு சொல்றதுன்னா ரொம்ப கடுபடியா வந்துட்டு எல்லாமே கொடுத்தது. அதனால வந்துட்டு மக்கள் மனசுல வந்து என்ன போல ரொம்ப கிரிட்டிக்கலா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு கூட அப்படி கூட எவிக்ஷன் பண்ணலாம் மக்கள் மனசுல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரயன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் வந்துட்டு ஒரு மேட்டர் ஒன்று சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அடுத்த வாரம் வந்துட்டு ஃப்ரீ பாஸ் வாங்கியே ஆகணும். கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு ஃப்ரீ பாஸ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அடுத்த வாரம்லாம் வந்து ஃப்ரீ பாஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா கேம்லயும் வந்து விளையாடணும், எல்லா கேம்லயும் இனிமேல வந்து எந்த கேமே நான் விடுறதா இல்ல, எல்லா கேம்லயும் உள்ள நுழையிற மாதிரி வந்துட்டு நான் ஐடியா பண்ணிட்டேன். எல்லா கேம்லயுமே வந்துட்டு எல்லா ஒரு இதுலயுமே எப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்ட் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டு இருக்க வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இவங்க வந்துட்டு 4 பேருமே சேர்ந்து நல்லா நம்ம 4 பேருமே சேர்ந்து நம்ம கேம்னாவே நம்ம 4 பேரும் நல்லா இறங்கி நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. கேம் எல்லாம் வந்துட்டு இனிமேல் வந்துருச்சுன்னா வந்துட்டு செம்மையா ஒரு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கேம்னு வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து ஓட்டிங் போடுவாங்களே, இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட்டிங் போடுவாங்க. அப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள நம்ம எல்லாருமே ஓட்டிங் பண்ணிக்கிறோம். ஏன்னா வெளியில எல்லாம் வந்துட்டு தர்ஷிகா வந்து பிஜே விசாலுக்கு போறதா இருக்கும், பிஜே விசால் தர்ஷிகாவுக்கு போறதா இருக்கும், அருண் வந்துட்டு ஏன்னா பிஜே விசாலுக்கு போறதா இருக்கும், பிஜே விசால் வந்து அருணுக்கு போறதா இருக்கட்டும். அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் தான் வந்துட்டு யார் நல்லா பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு நியாயத்தை பார்த்து தான் போடுறோம். இனிமே நம்ம வந்துட்டு நமக்குள்ளே ஓட்டிங் போட்டுக்கலாம், நமக்குள்ளே வந்துட்டு எதா இருந்தாலும் வந்துட்டு ஓட் பண்ணி நம்மளே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வந்து சொல்றாங்க. நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம டாப் 5ல நம்ம 4 பேருமே இருக்கணும், நம்ம 4 பேருமே இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த ஒரு டிவில் டாஸ்க்கே வந்துட்டு நம்மள வந்து செப்பரேட்டா தனித்தனியா வந்துட்டு பிரிச்சாங்க, ரெண்டு பேரா வந்துட்டு பிரிச்சாங்க. இல்லைன்னா வந்து இன்னும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சூப்பரா பண்ணிருக்கான். அந்த ஒரு தனித்தனியா இங்கிட்டு 2 பேர் போயிட்டு அங்கிட்டு 2 பேர் போனனால தான் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியல நம்மளால அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஒரு கோவா கேங்குள்ள என்ன பிளான் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து எப்படியாச்சும் கேப்டன் வாங்கணும், அண்ட் எப்படியாச்சும் வந்து நம்ம கேங்குக்குள்ளே ப்ரீ பாஸ் வாங்கிக்கணும். ஏன்னா ஒருத்தர் போனா கூட இந்த டீமே உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மேபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த டீமே வந்து சௌந்தர்யாவை நம்பிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா வந்துட்டு போக பாத்தீங்கன்னா அவங்க கேம் வந்து தனித்துவமா தெரியுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜாக்லின் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து அந்த ஒரு விஷயம்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து தள்ளி போறது வந்து ஏன்னா வந்து முன்னாலாம் ஜாக்லின் கூடயே இருந்து ஜாக்லின் கொண்டுனா இந்த மாதிரி இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு 2-3 டேஸ் பார்க்கமா தனித்தனியா போறது வந்து நல்லாவே தெரியுது. மேபி வந்துட்டு அப்படி போனாங்கன்னா அவங்க கேம் தனியா தெரியும் அப்படிங்கிறது நல்லபடியா தோணுது. சப்போஸ் மறுபடியும் அப்படியே கேங்குள்ளே இருந்தாங்கன்னா ஜாக்லின் கேம் தான் கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு ப்ரீ பாஸ் வந்து அடுத்த வருஷம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒன்னாடியா நிக்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு நான் வாங்கியே தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம ஜாக்லின் வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சொல்றாங்க அதுக்கு முதல்ல நம்ம டாஸ்க் ஒழுங்கா விளாடணும், டாஸ்க் நல்லா ஸ்பாட்டிஃபை பண்ணும், அதுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஓட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க்ல வந்துட்டு நம்ம ஒழுங்கா கரெக்டா விளாடணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரீசனபிள் வந்து சௌந்தர்யா கரெக்டான பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா டாஸ்க் ஒழுங்கா விளாண்டாதான் அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. டாஸ்க் நல்லா அந்த ஒரு வீக்லி டாஸ்க் வந்து நல்லா விளாண்டாதான் அந்த ஒரு ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஃப்ரீ பாஸ்ங்கிறது வந்துட்டு உடனே எல்லாம் தூக்கி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து நடுவில் வந்து கமெண்ட்ரி பண்ணது வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவங்க பேசின பாயிண்ட் கரெக்டான பாயிண்டா ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு பாயிண்ட். இதான் வந்து இந்த ஒரு லைவ்ல வந்து கோவா கேங் வந்து பயங்கர டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்குது. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் யாருக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வீக்லி டாஸ்க் யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் வந்து இவங்க ஒரு பிளானை போட்டுக்கிட்டு தள்ளுறாங்க. அது என்ன நடக்க போகுது, எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.